ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ரஜாக்கர்ன்ற தெலுங்கு படம் தான். தமிழ் டப்பிங்லேயும் நம்மளுக்கு ஓடிடியில் கிடைக்கிது. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா யாத சத்யநாராயணா. எழுத்தாளர் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் கிரெடிட்ஸ் ரித்தேஷ் ராஜ்வாடா, யாத சத்யநாராயணா. போது இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா பாபி சிம்ஹா, ராஜ் ரெட்டியார் நடிச்சிருப்பார். தேஜ் சபுரி, சர்தார் வல்லபாய் பட்டேல் நடிச்சிருப்பார். மார்க்கரன் தேஷ்பாண்டே, நிசாமா, மிம் ஒஸ்மான் அலிகான் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். ராஜா அர்ஜுன், காசிம் ரவி. இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். இந்த படத்தில் நடித்த தேஜ் சப்ருவும் கசீம் ரஸ்வியும் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவர் வந்து தேஜ் சப்ருன்றவர் சர்தார் வல்லபாய் பட்டேலில் நடிச்சிருப்பார். அவர் வந்து ஒரு இந்தியன் ஆக்டர். அவர் டிகே சப்ரு, ஏமாவதின்ற உங்களுக்கு பேரண்ட்ஸ் இது பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து 1980s த்ரீதேவ், குப்த் மோரா, சிஃப்தும் அது மாதிரி படத்தில் ஒரு பழைய ஆக்டரு. இவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலில் ஒரு சிறப்பான ஒரு இதில் நடிச்சிருப்பார். அடுத்தது சொல்லணும்னு பார்த்திங்கன்னா பாபி சிம்ஹா, அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த காசிம் ரஸ்வின்ற கேரக்டரில் ராஜ் அர்ஜுன்றவர், இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு இதில் நடிச்சிருக்காரு. இவர் தமிழ் தெலுங்கு சினிமாவில் நடிச்சிருக்காரு. ஜி அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. இவர் வந்து ஒரு சூப்பரான ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் ரொம்ப தைரியமாக இந்த கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா அனுசியா திரிபாதி, அனுசியா பரத்ராஜ், இந்திரஜா, பிரேமா, தலைவாசல் விஜய் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா 1947 அப்புறமா ஹைதராபாத்தில் விடுதலை இயக்கத்தை சுற்றி வருது. இது வந்து ஜாயின் இண்டியா மூமெண்ட்டில் ஹைதராபாத்தை வந்து சேர்க்க சொல்லுவாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல்லாம். ஆனால் வந்து அந்த நிஜாம் அரசு வந்து பார்த்திங்கன்னா இந்த காசிம் ரஸ்வின்ற நிஜாம் அரசில் அவங்க அதை ஒத்துழைக்காமல் அவங்க துர்கிஸ்தான்ற பேரை மாற்றுறதுக்கு அவங்க பாகிஸ்தானோட இதில் உதவி நாடுவாங்க. அப்போ அங்கே இருக்க தெலுங்கானா மக்களுக்கு, அந்த தெலுங்கு மக்களுக்கு நடக்கிற கொடுமைகள், கற்பழிப்புகள், அவங்க கொலைகள் பண்ணுறது தான் இந்த படத்தோட முக்கிய கரு. இந்த இன்ட்ரோல் பிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பழிக்க வருவாங்க. அப்போ வந்து அந்த ஏர் ஓட்டுறதை எடுத்து தலையை கொஞ்சிடுவாங்க, தலையை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வயலன்ஸ் ஓவராக இருந்தது. இது கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. இந்த படம் வந்து நல்ல ஒரு ஜான் விஜயில் கூட நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிஜாம் ரஜாக்கர்ஸ் வந்து தெலுங்கு மக்களை கொடுமைப்படுத்துறது ரொம்ப கஷ்டமான சீன்ஸு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க அதை எதிர்த்து போராடுற சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த நம்ம இங்கிலீஷ் படத்தில் வந்து உமர் முக்தார் மாதிரி அதை விட ரொம்ப இதில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து சினிமா பிரியர்கள் மஸ்ட் வாட்ச் மூவி. இதில் இசையும் நல்லாயிருக்கும். இசையை சார்ந்த பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கடைசியில் வந்து அந்த காசிம் ரஸ்வின்றது வந்து இந்திய அரசாங்கத்துக்கு தலை வணங்குவார். அதுதான் இருந்தாலும் இந்த திரைக்கதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. விஷுவலாகவும் இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்ச் மூவி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.